எடுத்து வாசிப்போம். மார்க் 9:23. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கண்களை முடிச்சு. மகா பரிசுத்தம் உள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுடைய சமூகத்துக்கு நேரம் வரப்பா. அன்பு தகப்பனே, என்ன விஷயத்துக்காக ஆண்டவரே, என்ன காரியங்களுக்காக ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துக்கு நேரம் எங்களை கூட்டி சேர்த்தீங்களோ அந்த காரியங்களை நிறைவேற்றுங்க, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்கப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு சத்தியம் ஆண்டவரே விசேஷித்த விதமா ஆண்டவரே நீங்க வெளிப்படுத்திருக்கீங்க. ஆண்டவரே, அடியனை மறைத்து ஆண்டவரே நீங்க வெளிப்படுங்கப்பா. ஆண்டவரே, என்னுடைய சுய வார்த்தைகள் எதுவும் வெளிப்படாதபடிக்கு தேவனே எனக்குள்ள இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் நீங்க தான் ஆண்டவரே இதோட பேசணுமாப்பா. ஆண்டவரே, யாரும் வந்த விதமா போகவே கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, வந்த எல்லாருமே மிகப்பெரிய ஒரு சுகமளிக்கிற ஊழியர்களாக ஆண்டவரே, டெலிவரன்ஸ் விடுதலை ஊழியங்களை செய்கிறவர்களாக ஆண்டவரை திரும்பி போகணும். அவங்களுடைய விசுவாசங்கள் எல்லாம் பெருக ஆண்டவரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்லதுதான். ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஒரு ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி, அதாவது சுகமளிக்கிற ஊழியம், விடுதலை ஊழியம். விடுதலை ஊழியம்னா எல்லாமே வந்துடும். எந்தெந்த கட்டுல இருக்கிறாங்க, பொருளாதார கட்டோ இல்ல வியாதி கட்டோ இல்ல என்னென்ன பிரச்சனையில இருக்கிறாங்களோ எல்லா பிரச்சனையில இருந்து அவங்களை விடுவிக்கிற ஊழியம். இதை செய்யறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா விசுவாசம் தான். இந்த விசுவாசம் நான் அடிச்சு சொல்றேன், நீங்க இப்ப இருக்கிற வண்ணமா போகும்போது இருக்க மாட்டீங்க. உங்க விசுவாச லெவல்ல ஆவியானவர் பேசுவாரா. இந்த வசனத்துல கடைசி பகுதி என்ன சொல்லுது? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். போன மாசமும் இதே கொஸ்டின் நான் கேட்டேன். இதுக்கு இணையா ஒரு வசனம் இருக்கு. என்ன வசனம்? லூக்கா 1:37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்ப தேவன் யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆனா தேவனால ஒரே ஒரு விஷயத்த செய்யவே முடியாது. அது என்ன? அதாவது ஒரு வசனத்தை வச்சு நம்ம சொல்லிக்கிறோம், தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லைன்னு ஒரு வசனத்தை வச்சு நம்ம பிடிச்சு பண்றோம். ஹோல் பைபிள், முழு பைபிளையும் வச்சு பார்க்கும்போது தேவனால ஒரே ஒரு விஷயத்த செய்யவே முடியாது. அது என்ன? தேவனால பாவம் செய்ய முடியாது. ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா அவருடைய தன்மைக்கு விரோதமா அவரால் எதையுமே செய்ய முடியாது. அவருடைய தன்மை என்ன? அவர் பரிசுத்தம் உள்ளவர். அப்படிதானே? அவர் பரிசுத்தம் உள்ளவர், சொன்னதை செய்கிறவர், வாக்குத்தத்தத்தை பண்ணா நிறைவேற்றுவாரு. அவரால் அப்ப என்ன செய்ய முடியாது? பொய் சொல்ல முடியாது. பொய் சொல்ல முடியாது. அவரால் பொய் சொல்ல முடியாது. ஒரு பாவத்தை அவரால் செய்ய முடியாது. பாவத்தை பார்க்க கூட முடியாது. சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருந்தாலும் அவருக்கும் அவருடைய தன்மையிலிருந்து மீறி அவரால் என்ன செய்ய முடியாது? பாவத்தை செய்ய முடியாது. சரி, இப்ப விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னு வசனம் சொல்லுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தேவனாலே கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க. ரெண்டையும் தராசுல வச்சு பாக்குறோம், எப்படி நிக்கும்? ஈக்குவலா இருக்கு. அது எப்படிங்க? அவர் காட், கடவுள். அப்படித்தானே? கடவுளால எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னா ஒரு நியாயம் இருக்கு. நம்மளால செய்ய முடியும்ன்றாரு. அது எப்படி? அது ஜீசஸ் பூமியில இருக்கும் போது செஞ்ச அற்புதத்தை விட நம்ம எக்ஸ்ட்ராவே செய்வோம்னு சொல்லிட்டாரு. அது எப்படின்னு கேக்குறேன். அவர் கடவுள், இயேசு கடவுள். அவரு செஞ்சாரு நியாயம். இந்த பூமியில வாழும் பொழுது இயேசு முற்றிலும் கடவுள் அப்படி மட்டும் இல்ல, முற்றிலும் மனிதன் அப்படி இல்ல. 100% அவர் தேவனாகவும் இருந்தார், 100% மனிதனாகவும் வாழ்ந்தார். அதனால அவரால் சில விஷயங்கள் செய்ய முடிஞ்சது, சில விஷயங்கள் செய்ய முடியாமையும் இருந்துச்சு. தேவன்னா எங்கும் நிறைந்தவர் தான் கடவுள். எல்லா இடத்துலயும் அவர் இருக்கணும். இயேசு இந்த பூமியில மாம்சத்துல இருக்கும்போது எப்படி இருந்தாரு? ஒரு நேரத்துல ஒரு இடத்துலதான் இருக்க முடிஞ்சது. அப்ப சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. அதனால அவர் செஞ்ச விஷயங்களை காட்டி எக்ஸ்ட்ராவும் நம்ம செய்வோம் அப்படின்றத அதுல சொல்லியிருக்காங்க. இப்ப தராசுல வச்சு நிறுத்தி பார்த்தோம்னா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளாலே எல்லாம் செய்ய முடியுது, சாதாரண மனிதர்கள் நம்மளாலே எல்லாம் செய்ய முடியுது. அது எப்படி? விசுவாசம். விசுவாசம் ஒரு கீ தான். நம்மளால ஏன் செய்ய முடியுது அப்படின்றத ஒரு வசனத்தின் மூலமா பார்ப்போம். சங்கீதம் 8:5. நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை பூசித்தீர். என்ன தமிழ் பைபிள் எப்படி போட்டிருக்கு? தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். இதுல மூல பாஷையில என்ன போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுதான் எபிரேய மொழி. பாருங்க, ரெண்டு ஏஞ்சல்ஸ் போட்டிருக்கு இல்லையா? அதாவது இதுதான் நம்ம தமிழ் பைபிள்லயும் சில ஆங்கில வேதாகமத்திலும் இப்படிதான் டிரான்ஸ்லேட் பண்ணப்படும். ஆனா எபிரேய மொழியில பாத்தீங்கன்னா மேல என்ன போட்டிருக்கு? அது அந்த எபிரேய மொழிக்கு நேர டிரான்ஸ்லிட்ரேஷன் வாங்காத, அதை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு ஏலோஹிம் போட்டிருக்கா. ஏலோஹிம்
அப்ப உண்மையிலேயே அதை எப்படி மொழிபெயர்த்திருக்கணும்னா, நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர்ன்றதை எப்படி போட்டிருக்கணும், நீர் அவனை ஏலோகிமிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர். அப்ப புரியுதா உங்களுக்கு? பிதா சுதன் பரிசுத்தாவியானவர் மூவரும் ஈக்குவல் தான். நம்ம பிதா சுதன் பரிசுத்தாவியானவர் இந்த ஆர்டர்ல பார்க்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? நம்ம சொல்லும் போது பிதா சுதன் பரிசுத்தாவியானவர் அடுத்தடுத்து சொல்றோம், ஆனா மூவருமே ஈக்குவல் தான். மூவரும் சேர்ந்து ஒருவரா இருக்கிறாங்க. இப்ப அவங்களை காட்டிலும் சற்று சிறியவனாக்கினீர். நம்மள என்ன பண்ணிருக்கிறாரா, அவங்கள விட கொஞ்சம் சின்னவங்களாக்கி இருக்காரா. அப்புறம் எப்படி தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் வந்துச்சுன்னா, அந்த பைபிள் ஸ்டடி வந்தவங்களுக்கு தெரியும். அந்த 400 வருடம் இருந்த பீரியட்ல அந்த எகிப்துல இந்த அந்தியோகியா பட்டணத்துல இருந்த யூதர்கள்லாம் என்ன செய்வாங்க, கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்வாங்க. எபிரேய மொழியில இருக்கிற பழைய ஏற்பாட்டை கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது அவங்களுக்கு இந்த வசனம் ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா, காடுக்கு சற்று, அதாவது கம்மிதான் நம்மள என்ன பண்ணிருக்காரு, மனிதன் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கதான் என்ன பண்ணாங்க, தேவதூதர்களை காட்டிலும் சற்று சிறியவனாக்கினேன்னு மொழிபெயர்த்தாங்க. அதனாலதான் இப்படி வந்தது. ஆனா தேவன் உங்களையே என்னையும் படைக்கும் போது எப்படி படைச்சாருன்னா, தேவதூதரை காட்டிலும் குட்டியோண்டா படைக்கல, நம்மள அவரை காட்டிலும் என்ன பண்ணாரு, சற்று சிறியவர்களா. இப்ப அவங்க எல்லாம் ஸ்பிரிட்ல இருக்கிறதுனால சில விஷயங்களை அவங்களால செய்ய முடியும். பயங்கரமா ஞானமா இருக்க முடியும், பயங்கர அறிவா இருக்க முடியும், சூப்பர் ஸ்பீடு இருக்கும். டக்குன்னு இங்க நீங்க பிரேயர் பண்ணுவீங்க, உடனே பரலோகத்துக்கு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, கொண்டு சென்றுவாங்க. அப்புறம் நம்மளை பாதுகாப்பாங்க, டக்கு நம்ம உயிருக்கு முன்னாடியே நம்மளை தாங்குவாங்க. சோ அவங்க ஸ்பிரிட்ல இருக்கிறதுனால சில விஷயங்கள் அவங்களால செய்ய முடியுதே தவிர, ஆண்டவர் படைக்கும் போது நம்மள எப்படி படைச்சிருக்கிறாருன்னா அவரை விட கொஞ்சம் கூட்டியும் தான் படைச்சிருக்காரு. அதனாலதான் அவருக்கு இருக்கிற அந்த ஏலோகின்ற பவரை ஆண்டவர் என்ன பண்றாரு, நமக்கும் கொடுக்கிறாரு. இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிப்போமே, சங்கீதம் 82:6. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். நீங்கள் யாரா, தேவர்கள் என்றும். தேவர்கள்னா என்னன்னு தெரியுமா, அது ஒரு ஜாதிங்க அப்படின்றீங்களா. தேவர்கள்னா என்னன்னா, எக்ஸாக்டா அதை மொழிபெயர்க்குன்னா நீங்க தெய்வங்கள். உடனே நம்ம துருபதேசமா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிடக்கூடாது. என்ன போட்டிருக்கு, நீங்க தேவர்கள் என்றும் உன்னதமானவருடைய மக்கள். யாரும் பிள்ளைகள், நீங்கள யாரு, கரெக்டா, அதான் சரியான மொழிபெயர்ப்பு. அதுதான் ஆங்கிலத்திலேயோ மூல பாஷையிலயோ பாத்தீங்கன்னா நீங்க உன்னதமானவருடைய பிள்ளைகள் தான் போட்டிருக்கும். தமிழ்ல இந்த மாதிரி நீங்க உன்னதமானவருடைய மக்கள்னு போட்டிருக்காங்க, ஆனா மூல பாஷையில பாத்தீங்கன்னா அப்படித்தான் போட்டிருக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு சிங்கத்தோடைய பிள்ளைய நீங்க என்ன சொல்லுவீங்க, சிங்கக்குட்டி, அதுவும் சிங்கம் தான். யானையோட பிள்ளைய, ஏலோகிமோட குட்டியை என்ன சொல்லுவீங்க, அவ்வளவுதான். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, இதுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த எபிரேய மொழியில போடுங்களேன், இந்த இன்டர்லீனியர்ல 82:6 எபிரேய மொழியில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இருக்கு பாருங்க, you are gods, நீங்க எல்லாம் தேவர்கள் போடுற இடத்துல என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்க, மேல பாருங்க. எபிரேய மொழியில என்ன போட்டிருக்கு, ஏலோகிம், நீங்களும் ஏலோகிம் தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு போட்டிருக்காரு. அதாவது நீங்கள், அதுதான் அந்த உதாரணத்தை சொன்னேன், சிங்கத்தோட குட்டி சிங்கம் தான் சொல்றோம், தேவனுடைய பிள்ளைய என்ன சொல்றோம், தேவர்கள். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, தேவர்கள்னு சொல்றாரு. இதத்தான் புதிய ஏற்பாட்டுல வரும்போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானும் என் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது சண்டைக்கு வராங்க. அது எப்படியா நீங்க அப்படிலாம் சொல்லலாம், நீங்க தேவதூஷணம் சொல்லிட்டீங்க அப்படின்னும் போது இதே வசனத்தை ஜீசஸ் சொல்லியிருப்பாரு. எங்க யோவான் 10:34 வசனம். யோவான் 10:34 தமிழ்ல போடுங்க. யோவான் 10:34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களா இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதி இருக்கவில்லையா. அவர் இதைத்தான் சொல்றாரு. நான் சொல்லலையா, தேவனுக்கு ஈக்குவலா நான் சொல்லல, உங்க பைபிள் என்ன சொல்லுது, சொல்லி இருக்கு. நீங்க எல்லாம் தேவர்கள், நீங்களே தெய்வங்கள் தான் என்ன சொல்லிருக்கு, ஜீசஸ் என்ன பண்றாரு சொல்றாரு. அப்ப எனக்கு இப்போ என்ன ஒரு கேள்வினா, நீங்களும் நானும் கடவுள்னா நமக்கு ஒரு சிலைய வச்சு நமக்கு ஒரு கோவிலை கட்டி கும்பிட்டுற வேண்டியதானே, பண்ணலாமா சொல்லுங்க, நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஆண்டவரே சொல்லிட்டாரு, தம்பி நீயும் ஏலோகியம் தான், என்னுடைய பிள்ளையா இருக்கிறதுனால நான் தேவன், என் பிள்ளை நீயும் தேவர்கள் சொல்லிட்டாரு. சில தமிழ் அதுல பாத்தீங்கன்னா நான் தேவன் நீங்கள் தேவர்கள், அதாவது நீங்கள் தெய்வங்கள்னே இருக்கும் தமிழ் டிரான்ஸ்லேஷன். அப்ப தெய்வம்னு சொல்லிட்டாரு, அப்ப நமக்கு சிலையை வச்சிடலாமா, கோயிலை கட்டிடலாமா, சர்ச்சை கட்டிடலாமா நமக்கும். அப்புறம் எதுக்கு அவர் தெய்வம்னு நம்ம சொன்னார்,
ஏன்னா நீங்களும் நானும் வணங்கப்படக்கூடிய தெய்வங்கள் கிடையாது. அந்த மகிமை அவர் வேற யாருக்கும் தரமாட்டார். வணங்கப்படக்கூடிய தெய்வம் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். பிதாசுதன் பசுதாவியாகிய தெய்வம், அவரை தான் வணங்கணும். அப்புறம் எதுக்குங்க நம்மள எதுக்குங்க ஏலோகின்னு சொல்றாரு? என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதுக்காக நம்மள எதுக்கு தெய்வங்கள்னு சொல்றாரு ஆண்டவர்? வணங்குற அந்த இது நமக்கு இல்ல. அவருடைய சாயலா இருக்கிறோம், அவருடைய ரூபமா இருக்கிறோம், அவருடைய பிள்ளையா இருக்கிறோம். அதனால நம்மள தெய்வம்னு சொல்றாரு. இந்த ஏலோகின்றதுக்கு அர்த்தத்தை பார்த்தோம்னா நமக்கு ஓரளவு ஒரு கிளாரிபிகேஷன் வந்து, சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் அத்தாரிட்டி. சுப்ரீம் அத்தாரிட்டினா எப்படி? அதிகாரத்திலேயே பயங்கரமான அதிகாரம், தலை சிறந்த அதிகாரம் நமக்கு கொடுத்திருக்காரு. ஏலோகிம் அப்படின்னும் போதே ஆண்டவர் என்ன பண்றாரு? நமக்கு அந்த அத்தாரிட்டி கொடுத்திருக்காரு. கிரியேட்டிவ் பவர், உருவாக்குகிற வல்லமை. இதுதான் ஏலோகிம்ன்றதுக்கு சரியான அர்த்தம். கிரியேட்டிவ் பவர், சுப்ரீம் அத்தாரிட்டி. இப்ப இந்த காரியங்களை ஆண்டவர் வந்து மனிதர்களாகிய நமக்கும் கொடுத்திருக்கிறார். இன்னொரு உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், நல்லா கவனிங்க, கர்த்தரே சொல்றாரு மோசே கிட்ட, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாய் இருப்பான். அப்ப பார்வோனுக்கு என்ன வாக்குனாரா? தேவனாக்கினார். இப்ப இன்டர்லினியர்ல எபிரேய மொழியில பாருங்களேன், இதே வசனத்தை இங்க என்ன போட்டிருக்காங்க? பாரோ காடுக்கு நேரம் என்ன போட்டிருக்கு? உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன். அதை எப்படி மொழிபெயர்த்துக்கலாம்னா, உன்னை பார்வோனுக்கு ஏலோகிமாக்கினேன். அப்படின்னா என்னன்னா, வணங்கப்படக்கூடிய கடவுள் கிடையாது மோசே. ஆனா என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய அத்தாரிட்டி, தன்னுடைய அதிகாரத்தை என்ன பண்ணாரு? மோசேக்கு கொடுத்தாரு. தன்னுடைய வல்லமையை என்ன பண்றாரு? மோசேக்கு கொடுக்கிறாரு. தேவனுடைய வல்லமை டுனாமிஸ் அப்படின்வாங்க. டுனாமிஸ் அப்படின்னா கட்டுக்கடங்காத ஒரு வல்லமை, தேவனுடைய வல்லமை டுனாமிஸ். அந்த வல்லமை என்ன பண்றாரு? மோசேக்கு கொடுக்கிறாரு. சாதாரண மனிதன் மோசே. ஆனா பார்வோன் யாரு? எகிப்துக்கே பயங்கரமான ஒரு ராஜா. தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தண்ணி ரத்தமா மாறுது, தவளை வருது, பேன் வருது, அப்புறம் என்ன, வண்டுகள் வருது, வெட்டுக்கிளி வருது, காரிருள் வருது, வானத்துல இருந்து அக்கினி கல்லு விழுகுது, அப்புறம் தலைப்பிள்ளைகள்லாம் சாவுது. இதெல்லாம் பார்க்கும்போது பார்வோனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தீங்கன்னா மோசே எப்படி பார்த்திருப்பான்? கடவுள் மாதிரி பார்த்திருப்பான். ஏன்னா அவங்க வந்து பாக்குற எல்லாருமே கடவுள்னு பாக்குறாங்க. தண்ணி ரத்தமா மாறுச்சுன்னா அந்த யோர்தான் நதியை என்ன கடவுளா கும்பிட்டு இருப்பாங்க. அதனாலதான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் கை அங்க வச்சாரு. தண்ணி எல்லாம் ரத்தமா மாறுச்சு. தவளை உருவத்துல ஒரு கடவுள் கும்பிடுவாங்க, அதனால தவளைகளை வச்சாரு. பார்வோன கடவுளா கும்பிட்டு இருப்பாங்க, அதனால என்ன பண்ணாரு? பார்வோனுடைய தலைப்புள்ளவே என்ன பண்ணாரு? காலி பண்ணி அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு காமிச்சாரு. சூரியனை ரான் ஒரு கடவுளை கும்பிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணாரு? காரிருள 3 நாள் காரிருள் வந்துருச்சு. அப்ப அவங்க தேவர்கள் மேல ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு அதிகாரத்தை செலுத்தினார். யார் மூலமா? மோசேயின் மூலமா. இப்ப உங்களுக்கு புரியுதா? ஏலோகிம் அப்படின்னா நம்ம வணங்கப்படக்கூடிய கடவுள் கிடையாது. தேவனுடைய அதிகாரத்தையும் வல்லமையையும் வெளிப்படுத்துற நபர்கள் தான் நம்ம. இப்ப இந்த வல்லமையையும் இந்த நமக்குள்ள இருக்கிற அந்த அதிகாரத்தையும் நம்ம வெளிப்படுத்தணும்னா அதுக்கு என்ன தேவை தெரியுமா? இப்ப வாசிங்க, மார்க் 9:23. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இப்ப உங்களுக்கு புரியுதா? இந்த வல்லமைகள்லாம் எங்க இருந்து வருதுன்னு புரியுதா? நமக்குள்ள இருக்கு. ஏன்னா ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறனால, ஜீசஸ் நமக்குள்ள இருக்கிறனால, தேவாதி தேவன் நமக்குள்ள இருக்கிறனால அவருடைய சகல வல்லமைகளும் நமக்குள்ளதான் கிடக்கு. அவர் எல்லாத்தையும் பரலோகத்துல வச்சுட்டு சும்மா வந்து உட்காரல. அவருடைய டுனாமிஸ் வல்லமை எங்க இருக்கு? எனக்குள்ள இருக்கு, உங்க ஒவ்வொருத்தவருக்குள்ளே இருக்கு, உங்களுக்குள்ள இருக்கு. பிசாசு என்ன சொல்லி வச்சிருப்பான்? இல்லப்பா நம்மளே ஒரு பாவியான மனுஷன், நம்மளே சரியில்லை, அதெல்லாம் அவன் சொல்ற பொய்கள். நம்ம பெர்ஃபெக்டா இருந்தா தான்ப்பா உனக்கு சுகம் கிடைக்கும். ஆண்டவர் எங்க சொல்லியிருக்காரா? நீ பெர்ஃபெக்டா இருந்தா தான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பாவத்தை மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரா? ஏற்கனவே மன்னிச்சிட்டாரு, அதனால நான் கொஞ்சம் பெர்ஃபெக்டா இருக்க முயற்சி பண்ணணும். அதுதான் ரிவர்ஸ்ல நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இனிமேல் சுகமாகும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நீ ஏற்கனவே சுகம் ஆயிட்டேன்னு சொல்லு. நம்ம ரிவர்ஸ்லயே வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப விசுவாசம் தான் அந்த கீ. நமக்குள்ள இருக்கும் வல்லமைகளை வெளிக்கொண்டு வரணும்னா விசுவாசம், அதுதான் கீ. இப்ப உண்மையை எடுத்துக்கலாம். உண்மைன்னா 2 வகையான உண்மையை சொல்லலாம். ஒண்ணு வந்து இப்ப என்ன நடக்குதோ அது உண்மை. இன்னொன்னு வந்து பைபிளும் உண்மைதான். அதாவது
சத்தியம். இன்னொரு வார்த்தை சொன்னா வசனமே சத்தியம். ரெண்டு விதமான சத்தியம் இருக்குன்னு வச்சுக்குவோம். புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்றேன். கானான் தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உனக்கு தருவேன் அப்படின்னு என்ன பண்றாரு? ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அது என்ன சத்தியம்? இந்த சத்தியம் வசனம். ஏன்னா தேவனுடைய வார்த்தை தானே. தேவனுடைய வார்த்தையின்படி கானான் தேசத்தை உனக்கு தருவேன். ஆண்டவர் என்ன பண்றாரு? 12 கோத்திரத்துல இருந்தும் கோத்திரத்துக்கு ஒரு பிரபுவாக கூப்பிட்டு நீ என்ன பண்ணு, கானான் தேசத்தை போய் ஒரு 40 நாள் சுத்தி பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு விடுறாரு. 12 பேர் என்ன பண்றாங்க? போயிட்டு வராங்க. போயிட்டு வந்து காலே யோசுவா இவங்க 2 பேரை தவிர மிச்சம் இருக்கிற 10 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க போயிட்டு வந்தது உண்மையிலே பாலும் தேனும் ஓடுற தேசம் தான். ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரு? ரொம்ப பலசாலிகளா இருக்கிறாங்க, ராட்சதர்களா இருக்கிறாங்க. அவங்க கண்ணுக்கு நாங்கெல்லாம் எப்படி இருக்கோம்? வெட்டுக்கிளி மாதிரி தெரிஞ்சோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவங்க சொன்னது உண்மையா பொய்யா? பொய் சொல்லிட்டாங்க நினைக்கிறீங்களா? அவங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. அவங்க என்ன உண்மையத்தான் பேசினாங்க, சத்தியத்தை தான் பேசினாங்க. ஆனா அவங்க எந்த சத்தியத்தை பேசினாங்க? பாக்குறது, கண்ணால பாக்குறது, சரீரத்துல உணர்றது, இந்த சத்தியத்தை தான் அவங்க என்ன பண்ணாங்க? பேசினாங்க. ஆனா காலேபும் யோசுவாவும் எந்த சத்தியத்தை பேசினாங்க? தேவனுடைய வார்த்தையை பேசினாங்க. இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலையில அதான் நடக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு நடக்கிற சூழ்நிலையிலே பேசிக்கிட்டு இருக்கோம். ஐயோ இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கிறோம், இன்னும் கடன்ல இருந்து வெளியே வரலையே அப்படின்னு. ஆனா ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணிருப்பாரு? வாக்கு பண்ணிருப்பாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இன்னைக்கு கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க, நீங்க எதை பாக்குறீங்க, எதை பேசுறீங்க? கொஞ்சம் சின்ன விஷயம் தான், ஆனா ஆழமான ஒரு விஷயம், உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய சத்தியம் இது. அன்னைக்கு அவங்க போய் 10 பேரும் நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, 10 பேரும் இருக்கிற விஷயத்த அப்படியே பேசினாங்க. உண்மை அதுதான். அவங்க எல்லாம் ராட்சதர்கள் தான், அவங்க எல்லாம் அவங்க பார்வைக்கு வெட்டுக்கிளியில போல இருந்தவங்க தான். ஆனா அவங்க விசுவாசத்தை பேசல. அவங்க என்ன பண்ணாங்க? சூழ்நிலையை பேசினாங்க. இன்னும் நம்ம உடம்புல அந்த பெயின் இருக்கும் ஒருவேளை, ஆனா வசனம் என்ன சொல்லுது? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் சொல்லுது. அப்ப நம்ம எதை பாக்குறோம்? இன்னும் அந்த சரீரத்துல இருக்கிற பலவீனத்தை பாக்குறோமா? இல்ல பலவீனம் இருந்தாலுமே நான் வந்து அதை ஏத்துக்கிற மாட்டேன், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நான் வந்து சுகமானே, எந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கிறோம்? கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நீங்க பெரிய ஊழியக்காரங்களா இருக்கீங்க. வரப்புற எழுப்புதல்ல உங்க பேர் தெரியாம இருக்காது. கண்டிப்பா பிராக்டிஸ் மட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், உங்ககிட்ட இருந்த அந்த விசுவாசத்தின் மூலமா உங்ககிட்ட இருக்கிற அந்த டுனாமிஸ் வல்லமை அது எங்கு சிதறடிக்கப்படும். உலகத்துல கடைமுனையில இருக்கிறவங்களும் உங்களை தேடி வருவாங்க. உங்ககிட்ட ஜெபம் பண்ண, உங்க தலையில கையை வைங்கம்மா அப்படின்னு சொல்லி வருவாங்க. இது உண்மை. சரி, பெய்த்லயும் 2 வகையான பெய்த்தை பாத்துருவோமே. ஒண்ணு யோவான் 20ஆம் அதிகாரம் 25வது வசனம். இயேசு வீட்டுல இருந்துட்டாரு. இப்ப அந்த சீஷர்கள்லாம் சொல்றாங்க, கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார். யார்கிட்ட? தோமா கிட்ட வந்து சொல்றாங்க. அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு, அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். எப்படியா? எப்படி விசுவாசிப்பாராம்? 2 வகையான விசுவாசத்துல இது முதல் விசுவாசம். நான் தொட்டு பார்த்தா நம்புவேன், இது நடந்துச்சுன்னா நம்புவேன், சரீரத்துல இந்த பெயின் எல்லாம் போயிடுச்சுன்னா நான் சுகமாயிட்டேன்னு நம்புறேன், எனக்கு இந்த காரியம் நடந்துச்சுன்னா நான் கடன் தொல்லையில இருந்து வெளியே வந்துடுறேன் நம்புறேன், இந்த சம்பவம் எல்லாம் நடந்துச்சுன்னா என் குடும்ப பிரச்சனையில இருந்து வெளியே வருவேன் அப்படின்னு நம்ம உணரக்கூடிய விஷயங்கள். தொட்டு பார்த்தா தெரிஞ்சிருவோம், நான் அவரை தொட்டு பார்த்தா என்ன பண்ணிடுவேன், கண்டுபிடிச்சிருவேன் அவர் தானா அப்படின்னு. இது ஒரு விசுவாசம். இன்னொரு விசுவாசத்தை காட்டுறேன், அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், உங்களுடைய பார்வையை மாற்றும். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ல இருந்து 21. ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ல இருந்து 21. முதல்ல பார்த்தோம் தொட்டு பார்க்கக்கூடிய விசுவாசம். இப்ப பாருங்க, இது யாருடைய விசுவாசம்? அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக, நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க, ரொம்ப முக்கியமான சத்தியம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதி இருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்த வருமாய். அவன்னா ஆபிரகாம். ஆபிரகாம பத்தி பேசுறாங்க. ஆபிரகாம் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானே. வார்த்தை கவனிங்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். அது இல்ல, அப்படி ஒரு விஷயமே கிடையாது, அப்படி ஒரு விஷயமே கிடையாது. எங்க அம்மாக்கெல்லாம் வந்த வியாதிக்கு மருந்தே கிடையாது. ஆனா என்ன பண்ணோம்? வசனத்தை, வார்த்தைய அறிக்கை பண்ணோம், இல்ல அம்மா குணமாயிடுவாங்க அப்படின்னு. அப்ப இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் நமக்குள்ள இருக்கிறார்.
அப்ப சூழ்நிலையில இதெல்லாம் நடக்கவே செய்யாது, சாத்தியமே இல்லைன்ற விஷயத்த நீங்க பேசுனீங்கன்னா, என்ன அழைக்கிறவர் அதை நீங்க பேசுனீங்கன்னா அது உண்டாகும். ஏன்னா நீங்க எல்லாம் யாரு? தேவர்கள், ஏலோகிம், தேவனுடைய பிள்ளைகள், ஏலோகினுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாம். அப்ப நம்முடைய வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்குன்னா அவர் நமக்குள்ள இருக்கிறதுனால என்ன ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்துல இருக்கு. அந்த நாவுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. ஜீவனை பேசுனீங்கன்னா ஜீவன் நடக்கும், அழிவை பேசணும்னா அவ்வளவுதான். அடுத்து வாசிங்க. இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தோம், அதை நம்பிக்கையோட விசுவாசித்தேன். நல்லா கவனிக்கவே, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாது. ஜாதினா என்ன தெரியுமா? திரள் கூட்ட ஜனங்கள். இப்ப இந்தியான்னு எடுத்துட்டோம்னா இந்தியால எத்தனை கோடி பேர் இருக்கும்? ஆபிரகாம் சந்ததி இப்ப வரைக்கும் இருக்கு. நம்மளாம் விசுவாசத்தின் சந்ததி, ஆனா உண்மையிலே சரீர பிரகாரமா வந்த சந்ததி இன்னும் இருக்கிறாங்க, இஸ்ரேல் ஜனங்கள். அப்ப எத்தனை கோடி பேர் இருந்திருப்பாங்க? பல கோடி பேர் இருந்திருப்பாங்கல்ல. ஆனா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் போது வயசு வேற எத்தனை? 75. ஆனா எப்ப குழந்தை பிறந்தது? 100 வயசு வரைக்கும் குழந்தையே இல்ல, குழந்தை இல்ல. நல்ல சூழ்நிலையை கவனிச்சுக்கோங்க. அவருடைய சூழ்நிலை என்னன்னு. பல கோடி பேரை பெற்று எடுக்க போறவர், பல கோடி, அதாவது அடுத்தடுத்த ஜெனரேஷனை பத்தி சொல்றேன். பல கோடி பேர் அவர் மூலமா வரப்போறாங்க. ஆனா அவருக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணும் பொழுது குழந்தையே இல்ல, சரீரத்துல பலனும் கிடையாது. அடுத்த வசனத்தை வாசிங்களேன். நம்புவதற்கு ஏது இல்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசிச்சார். அடுத்த விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாரானுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். முக்கியமானது அந்த கடைசி வார்த்தையை சொல்லுங்க. எண்ணாதிருந்தான். எண்ணாதிருந்தான் அப்படின்னா என்னது? நம்ம மதுரை பாசல சொன்னீங்கன்னா அதை நினைச்சு கூட அவர் பார்க்கல. ஆனா அவர் எதை நம்பினாரு? அதுக்கு முதல் வசனத்துல எதை பார்த்தோம்? வாக்குத்தத்தத்துல அத தகப்பனாவதற்கு எதுவும்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசிச்சாரு. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பிக்கையா விசுவாசிச்சாரு. ஆனா சூழ்நிலை அவர் என்ன பண்ணல, அதை பத்தி யோசிக்கவே கிடையாதான். ஏன் சரீரம் இப்படி கிடக்குன்றதையும் அவர் யோசிக்கல, சாராளுக்கும் அப்படி இருக்குன்றதையும் அவர் யோசிக்கல. புரியுது உங்களுக்கு? அவர் அதை யோசிக்க கூட இல்ல, அதை நினைக்க கூட இல்ல. அவர் நினைப்பெல்லாம் எதுவா இருந்துச்சு? ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம். இன்னைக்கு உங்க சூழ்நிலையும் அதே மாதிரி இருக்கலாம், இருக்குல்ல? எல்லாருக்குமே பாடு இருக்கு. செய்யறதுனால எங்களுக்கெல்லாம் கஷ்டம் எல்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனா எதை பாக்குறோம்? சூழ்நிலைகளவே பார்த்துட்டு அப்படியே போயிடும். எதை பார்க்கணும்? ஆனா தேவனுடைய வாக்கு தத்தத்தை பார்க்கணும். நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையிலே அவர் என்ன பண்ணாரு? அதை புடிச்சுக்கிட்டனாலதான் இன்னைக்கு அத்தனை கோடி ஜனங்கள். ஏன்னா அது நடக்கும். இன்னைக்கு சூழ்நிலையே பார்த்து பார்த்து நம்ம என்ன பண்ணிடுறோம்? அது சோர்வுக்குள்ளேயே நம்மளை கொண்டு போயிருது. கடைசியில நம்ம எதை நினைக்கிறோமோ அப்படிதான் இருப்போம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன். 23:7. நீதிமொழிகள் 23:7. இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். போதும். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நம்ம தமிழ்லயும் அது மாதிரி ஆட்டோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. எப்படி எண்ணத்தை நினைக்கிறோமோ அப்படிதான் நம்ம இருப்போம். எண்ணங்களுக்கும் ஒரு சக்தி இருக்கு, மைண்டுக்கும் ஒரு சக்தி இருக்கு. ஏலோகிம் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்முடைய எண்ணங்களுக்கு கூட என்ன இருக்கு? ஒரு சக்தி இருக்கு. அதனாலதான் சொல்லுது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறானா. அதனாலதான் ஆபிரகாம் என்ன செய்யல, மைண்ட்ல கூட தனக்கு இருக்கிற பலவீனத்தை யோசித்து கூட பார்க்கல. ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கிறீங்களா? உங்க பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியும் நல்லாவே. எந்த பிரச்சனையில இருக்கீங்க? இனிமேல் நான் அந்த பிரச்சனைய நினைக்க கூட மாட்டேன், அதை பத்தி பேச மாட்டேன், என் வாயில இருந்து அதை அறிக்கை செய்ய மாட்டேன். அதுக்கு பதிலா நான் என்ன பேசுவேன்? எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் என்ன பண்ணுவேன்? பேசுவேன். நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையாக இருந்தாலுமே நான் எதைத்தான் பேசுவேன்? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை தான். இந்த உலகமே உங்களுக்கு விரோதமா, தம்பி உன் சூழ்நிலையே இதுதான், உன்னால முடியாதுன்னு சொன்னாலும் நீங்க என்ன பண்ணணும்? தைரியமா வசனத்தை தான் பேசணும். நீங்க பேசி பாருங்களேன். அதனாலதான் சொன்னேன், உங்க வியாதி மட்டும் சுகமாகாது. நீங்க போய் என்ன பண்ணுவீங்க? அந்த ஹீலிங் பவர், அந்த ஏலோகிம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அத்தாரிட்டி, சுப்ரீம் அத்தாரிட்டி, அந்த கிரியேட்டிவ் பவர் என்ன பண்ணும்னா நமக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிச்சு. அதுக்கு தான் என்ன தேவை? கீ என்னது? விசுவாசம். தேவனால செய்ய முடியும். ஏன்னா
இனிமேல் செய்வாருங்க ஆண்டவர், எனக்கு ஏதாவது இனிமேல் செய்வாரு அப்படின்னு நினைக்கிறது அது விசுவாசம் கிடையாது. அது ஒரு நம்பிக்கை. எனக்கு ஏதாவது செய்வாருங்க அப்படின்னு ஏற்கனவே செஞ்சு முடிச்சுட்டாருன்றது என்னது? விசுவாசம். எனக்கு ஏற்கனவே ஆண்டவர் செஞ்சு முடிச்சுட்டாரு, நான் அதை பார்க்கல, ஆனா எனக்கு நடக்கும்ன்றது என்ன பண்ணுவார் தெரியும். ஆண்டவர் ஏற்கனவே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலே என்ன பண்ணிட்டாரு? என்ன ஆசீர்வதிச்சுட்டாரு. இனிமேல் புதுசா என் தலையில ஒரு கையை வச்சு மகனை உன்னை ஆசீர்வதிக்க போறேன்னு அவர் சொல்லணும்னு இல்ல. ஏற்கனவே அவர் என்ன பண்ணிட்டாரு? உன்னதங்கள்ல இருக்கிற சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிட்டார். அவர் நமக்குள்ள இருக்கிறதுனால பரலோகத்தின் ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாமே எங்க இருக்கு? நமக்குள்ளதான் இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு அதை விசுவாசத்தோட பெற்றுக்கொள்றோமோ அது நம்ம கையில கொடுத்துட்டாரு. இப்ப புரியுதா உங்களுக்கு? என்ன விசுவாசிக்கிறவன் நான் செஞ்ச காரியத்தையும் செய்வான், என்ன காட்டிலும் பெரிய காரியத்தையும் செய்வான்னா ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னா, அவர் மாம்சத்துல இருந்த போது சில விஷயங்கள் அவரால் செய்ய முடியல. ஆனா மாம்சத்துல இல்லாத பொழுது நான் சொன்னேன் இல்லையா, பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் மூவருக்குமே ஈக்குவல். எல்லாத்துலயுமே அவர் மூவருமே சர்வ வல்லமை உள்ள தேவர்கள் தான், மூவருமே சர்வ ஞானி தான், மூவருமே எங்கும் பிரபாகித்து இருப்பவர்கள், ஆம்னி பொட்டன்ட், ஆம்னி பிரசன்ட் எல்லாம் சொல்லுவோம். மூவருக்குமே அது ஈக்குவல் தான். இயேசுவால எல்லாமே செய்ய முடியும், எல்லாவற்றையுமே செய்ய முடியும் பாவத்தை தவிர. ஆனா அவரே என்ன சொல்றாரு? என்ன காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் அப்படின்னு சொன்னார்னா, அந்த பூமியில இருக்கும்போது அவர் செஞ்சதை விட என்ன பண்ணுவோம்? பெரிய காரியங்கள்லாம் நம்மளாலேயும் செய்ய முடியுன்றத ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால விசுவாசத்தை பழகுங்க. சூழ்நிலைகளை பேசுறத நிப்பாட்டிட்டு, கஷ்டங்களை பேசுறத நிப்பாட்டிட்டு, வசனத்தின்படி வாக்குத்தத்தத்தை பேசுங்க. ஆபிரகாம் எப்படி தனக்கு உண்டான சூழ்நிலைய நினைச்சு கூட பார்க்கல, ஆனா எதை முழு நிச்சயமா நம்பினாரு? ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை முழு நிச்சயமா நம்பினாரு. ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் யாரு? தோமாவின் விசுவாசம். நான் என்ன பண்ணுவேன்? விட்டு பார்த்தாதான் என்ன செய்வேன்? அது இயேசுதானான்னு, அதுவும் அவருக்கு ஆணி அடிச்சாங்களே அந்த தழும்புல நான் கை விடணும், விழால கையை விட்டு பார்க்கணும், ஏன்னா இதெல்லாம் பார்த்திருப்பாரு குதுனதெல்லாம். அது அவர் தானா இல்ல மாறு வேஷத்துல யாரும் வந்துட்டாங்களான்னு நான் பார்த்தாதான் நான் என்ன செய்வேன்? நம்புவேன் அப்படின்னு இருக்காரு. நம்ம என்ன செய்யக்கூடாது? அப்படி நம்ப கூடாது. சரீரத்துல அந்த பலவீனங்கள் இருக்கலாம், ஆனா என்ன பண்ணணும்? தைரியமா அதை பத்தி யோசிக்காதீங்க. உங்க பிரச்சனைகளை பத்தி யோசிக்காதீங்க. அதாவது மனசுல இருந்தே அதை எடுத்து போட்டு வார்த்தைகளை பேச ஆரம்பிங்க. என் பேரை பெருமைப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய்ன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். விசுவாசத்துக்கு தடையா இருக்கிறது 2 விஷயம் இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். விசுவாசத்துக்கு தடையா இருக்கிற 2 விஷயம், விசுவாசத்துல வளரணும்னு நினைக்கிறோம், 2 விஷயங்கள் விசுவாசத்துக்கு தடையா இருக்கு. முதல் விஷயம் என்னன்னா, வசனம் தெரியாம இருக்கிறது. என்னது? வசனம் தெரியாம இருக்கு. வார்த்தை என்ன சொல்லுதுன்னே தெரியாம இருக்கிறது. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள்ன்ற அந்த வெளிப்பாடே நமக்கு தெரியாட்டின்னு நம்ம எப்படி சுகமாவோம்? அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பன்ற வெளிப்பாடு நமக்கு தெரியாட்டினா நம்ம எப்படி அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்போம்? புரியுதா உங்களுக்கு? முதல் விஷயம் விசுவாசத்துக்கு தடையா இருக்கிறதுல முதல் விஷயம் வசனம் தெரியாம இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, வசனத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கு. இதுல 2வது கேட்டகரியில தான் நம்ம எல்லாம் வந்துரும். உலக மக்கள் எல்லாருமே எதுக்கு கீழே வந்துருவோம்? ஏன்னா பாவம் செய்யாதவங்க பூமியில ஒரு ஆள் கூட கிடையாது. எல்லாருமே பாவம் செஞ்சு என்ன பண்ணிட்டோம்? தெய்வ மகிமையற்றவர்களா மாறிட்டோம். அதனால குறை இருக்கத்தான் செய்யும், எல்லா மனிதர்கள்ட்டையுமே குறை இருக்கும். ஆனா வசனத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கும்போது அந்த என்ன செய்யும்? வசனம் தெரியும், ஆனால் நான் செய்ய மாட்டேன், என் சூழ்நிலைகளையே நான் பார்ப்பேன் அப்படின்னா என்ன செய்ய முடியாது? விசுவாசத்துல வளர முடியாது. அப்ப விசுவாச ஊழியத்தை நீங்க பண்ணணும், ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணணும், டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணணும். ஏன்னா ஒரே நாள் ப்ராசஸ் கிடையாது. உங்க சிந்தை மறுரூபப்படுறது ஒரே நாள் டக்குன்னு நடந்துருமா? அது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா ஸ்டெப் எடுத்து வைக்கணும்ல. இப்ப நானும் பாஸ்டர் எல்லாம் பிரசங்கம் பண்றோம், நாங்க என்ன ஆயிரக்கணக்குல லட்சக்கணக்குல பயங்கரமா எல்லாருக்கும் ஹீலிங் அங்கங்க நடக்குது. ஹீலிங் நடக்கிறமெல்லாம் இல்ல. லாஸ்ட் டைம் நீங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், உங்களதான் ஒருத்தவங்க சாட்சி சொல்றாங்க, எனக்கு பிரச்சனை இருந்துச்சு குணமாயிட்டேன். விசுவாசத்தை பத்தி பேசும்பொழுதே அங்க என்ன நடக்குது? ஹீலிங் நடக்குது. அப்ப அங்கங்க நடக்கத்தான் செய்யுது. ஆனா அந்த பூர்ணத்தை நோக்கி நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? போய்கிட்டே இருக்கும். விசுவாசம்ன்றது அப்படிதான். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்துல வளர்ந்துகிட்டே போயிட்டே இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நம்ம மூலியமா அந்த ஹீலிங் பவரை திறந்து விடுவார். நீங்க தான் சுகத்தை கொடுக்க போறீங்க. உங்க ஏரியாவுக்கு ஆண்டவர் உங்களை தான் வெளிச்சமா வச்சிருக்கிறாரு. நீங்க தான் மலையின் மேல் இருக்கிற பட்டணமா இருக்கிறீங்க. உங்களை தேடி ஜனங்க வருவாங்க, செல்வந்தர்கள் உங்களை தேடி வருவாங்க, அதிகாரத்துல இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள், யாரெல்லாம் பெரிய தலைவர்கள் நினைச்சீங்களோ அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? உங்களை தேடி வருவாங்க. ஏன்னா நீங்க எல்லாம் யாரு? ஏலோகிமுடைய பிள்ளைகள்.
அப்ப நீங்க எல்லாம் யாரு? தேவர்கள், தெய்வங்கள், குட்டி குட்டி தெய்வங்கள். அதனால தெய்வங்கள் சொல்லிட்டாங்கன்ற நம்மள வணங்கப்படக்கூடிய தெய்வங்கள் கிடையாது. பைபிள் அப்படி சொல்லல. அதுக்குதான் முழு பைபிளும் என்ன சொல்லுதுன்றத புரிச்சுக்கணும். முழு பைபிளும் உங்களை தெய்வங்கள் சொல்லுதா இல்லையா? சொல்லுது. ஆனா வணங்கப்படக்கூடிய தெய்வங்கள் கிடையாது. தேவனுடைய அதிகாரத்தை இந்த அந்தகாரத்துல இருக்கிற இந்த உலக ஜனங்களுக்கு தேவனுடைய ஆளுகையையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தக்கூடிய தெய்வங்கள். புரிஞ்சது அவங்களுக்கு? தவறா நினைச்சுக்கிற கூடாது. தெய்வங்கள்னே நம்மள எல்லாம் கும்பிடணும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அந்த மகிமை அவர் யாருக்கும் தரமாட்டார். ஆனா தெய்வங்கள்ன்ற பட்சத்துல நீங்க இந்த உலகத்துக்கு உங்களுடைய தேவனுடைய அதிகாரத்தையும் வல்லமையும் வெளிப்படுத்தக்கூடிய தெய்வங்களா இருக்கிறீங்க. உதாரணத்தை பார்த்தோம் இல்லையா? மோசே. அந்த காலத்துல இருந்த எகிப்து ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? மோசேவை தான் ஏலோகிமா வச்சிருந்தார், தேவனுடைய பிள்ளையா தேவனா வச்சிருந்தார். உங்களையும் ஆண்டவர் அதே விதமா எடுத்து பயன்படுத்துவாராங்க. விசுவாசத்துக்கு 2 தடைகளையும் பார்த்தோம். என்னென்ன தடை? வசனத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது. 2 வகையான நம்பிக்கை பார்த்தோம். என்னன்னது? ஒண்ணு சூழ்நிலைகளை பாக்குற நம்பிக்கை, இன்னொன்னு வசனத்தை பாக்குற நம்பிக்கை. 2 வகையான விசுவாசத்தை பார்த்தோம். என்ன விசுவாசம்? தோமாவின் விசுவாசம், இன்னொன்னு ஆபிரகாமின் விசுவாசம். இதை நீங்க மறக்கவே கூடாது. முக்கியமா அந்த தோமாவின் விசுவாசத்தையும் ஆபிரகாமின் விசுவாசத்தையும் மறக்கவே கூடாது. உங்க சூழ்நிலையை மாற்றக்கூடிய அந்த சத்தியமே யோமர் 4ஆம் அதிகாரம் 17-21 அந்த சத்தியங்கள்லாம் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். சூழ்நிலைகளை நீங்க பார்க்க மாட்டீங்க. தேவனுடைய வார்த்தைகளை பேசக்கூடியவங்களா இருப்பீங்க. மார்க் 5ஆம் அதிகாரம் 34-43 வரை. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. நான் சொல்லிடுறேன், இந்த ஸ்டோரியை நான் சொல்லிடுறேன். ஏன்னா டைம் இல்லாதனால. என்ன நடக்குதுன்னா, எவீருன்னு ஒரு ஜெபாலய தலைவர் இருக்கிறார். ஜெபாலயம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? யூதர்கள் சிதறப்பட்டு போன இடத்துல ஜெபம் பண்றதுக்குன்னு ஒரு சின்ன சின்ன சிற்றாலயங்களை வச்சாங்க. பைபிள் ஸ்டடியில உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் ஜெபாலயம். அந்த ஜெபாலயத்துக்கு தலைவன் தான் யாரு? எவீர். அவருடைய பிள்ளைக்கு, பொம்பளை பிள்ளைக்கு 12 வயசு, உடம்பு சரியில்லை. என்ன பண்றாங்க? இயேசு கிட்ட சொல்றாரு, ஐயா அந்த மாதிரி உடம்பு சரியில்லை, பிள்ளைக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்றாரு. இயேசுவும் கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு. சீசர்கள்லாம் சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும் போதே என்ன நடக்குதுன்னா, போன மாசம் பார்த்தோம் இல்லையா, 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அது இந்த கேப்ல தான் நடக்குது. இவங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்கும் போதே என்ன நடக்குது? 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ கிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு ஆண்டவர். ஒரு 1/2 மணி நேரம் கூட வைங்களேன், ஒரு 20 நிமிஷமோ ஒரு 1/2 மணி நேரமோ அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாரு. இப்ப கொஞ்சம் டிலே ஆனோடனே என்ன பண்ணிருச்சு? பிள்ளை செத்து போச்சு. பிள்ளை செத்து போச்சு. எவீர்கிட்ட சொல்றாங்க, நீங்க போதகர் என்ன பண்ணாங்க, தொந்தரவு பண்ணாங்க, அவங்க பிள்ளை செத்து போச்சு, வாங்க போலாம் அப்படின்னே. அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? பெத்த பிள்ளை செத்து போச்சுன்னா எப்படி இருந்திருக்கும்? ஒரே பிள்ளை, 12 வயசு தான். 12 வயசு வரைக்கும் 12 வருஷம் வளர்த்துருக்காரு பிள்ளைய. கை குழந்தைனாலும் கூட தெரியாது. 12 வயசு வரைக்கும் வளர்த்த பிள்ளை செத்து போச்சுன்னா எப்படி இருக்கும்? அவருக்கு பதறிக்கிட்டு இருக்காரு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு. ஏன் விசுவாசம் உள்ளவனா இருக்கானுன்னா, அவனுடைய விசுவாசம் தான் இயேசு கிட்ட இருக்கிற வல்லமையே வெளிக்கொண்டு வரும். இயேசுவால செய்ய முடியாதுன்னு கிடையாது. நீங்க எல்லா அற்புதத்திலையும் பாருங்களேன், இயேசு என்ன சொல்றாருன்னா விசுவாசத்தோட இருக்கு. ஏன்னா அவரால் செய்ய முடியாதுன்னு கிடையாது, அவரால் எல்லாத்தையுமே செய்ய முடியும். ஆனா அந்த வல்லமையை வெளிக்கொண்டு வரணும்னா என்ன தேவை? விசுவாசம்ன்ற அந்த கீ தேவை. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு அற்புதம் தேவைன்னா விசுவாசம் ரொம்ப முக்கியம். அந்த கீ இருந்தா தான் என்ன பண்ண முடியும்? விசுவாசத்தோட அற்புதத்தை வெளிக்கொண்டு வர முடியும். இப்ப பாருங்க, பயப்படாத விசுவாசம் உள்ளவனாருன்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பிள்ளைய சுத்தி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம மதுரை பாசையில சொல்லணும்னா ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப ஆண்டவர் சூழ்நிலையை பேசல. பிள்ளை செத்து போச்சு, எல்லாரும் கொஞ்சம் வெளியே வாங்க, நான் ஜெபம் பண்ணணும் பேசல. என்ன சொன்னாரு? பிள்ளை தூங்கிக்கிட்டு இருக்கு, நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே போங்க அப்படின்றாரு. போனதுக்கு அப்புறம் பிள்ளைய யார் 3 பேரை மட்டும் கூட்டு போறாரு. யாரு? பேதுரு, யாக்கோபு, யோவானை மட்டும் உள்ள கூட்டு போறாரு. ஏன்னா இந்த மத்தவங்களை எல்லாம் வெளியே விட்டுட்டு போறாரு. பெருங்கூட்டத்தை கூட்டு போல. செலக்டிவா யாரெல்லாம் விசுவாசத்தோட இருப்பாங்களோ அவங்களை மட்டும் என்ன பண்றாரு? ஏன்னா அவிசுவாசத்துக்கு அந்த இடத்துல இடமே கொடுக்கூடாது. அந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாத்துறாரு. அவிசுவாசம் பேசுற ஆட்கள், ஒப்பாரி வச்சுட்ட ஆட்கள் எல்லாம் 10 பேர் வெளியே வாட்டி விட்டாரு. அதுக்கப்புறம் போய் என்ன பண்றாரு? அங்க போய் பெரிய ஜெபமெல்லாம் பண்ணல. கையை பிடிச்சு என்ன சொல்றாரு? தலித் தாகுமி அப்படின்றாரு. சிறுபெண்ணே எழுந்துரு அப்படின்னோடனே என்ன பண்ணிருச்சு? அந்த பிள்ளை எந்திரிச்சிருச்சு. எந்திரிச்சோடனே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் என்ன பண்றாரு ஆண்டவர்? பிள்ளை எவ்வளவு நேரம் பட்னியா கிடந்துச்சோ தெரியல, பிள்ளைக்கு சாப்பாடை கொடுங்க அப்படின்னு என்ன பண்றாரு? சாப்பாடை கொடுத்துட்டு அனுப்புறாரு. ஒருவேளை நம்மளுடைய சூழ்நிலை இதே மாதிரி இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்போம், ஆனா ஒரு திடீர் தாமதம் நம்முடைய சூழ்நிலையவே கம்ப்ளீட்டா மாத்திடும். நீங்க தோத்து போனது போல இருக்கும். அந்த
அந்த பிள்ளை செத்து போனது போல உங்க சூழ்நிலையே இருக்கலாம். இனிமேல இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு என்னால முடியவே முடியாதுன்ற சூழ்நிலையில கூட நீங்க ஒருவேளை இருக்கலாம். ஆனா ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். எப்ப நீங்க விசுவாசத்தோட, நான் விசுவாசத்தோட இருந்தோம்னா உங்களுடைய இறந்த சூழ்நிலையே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உயிர்ப்பிச்சு கொடுப்பாரு. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21-28 வரைக்கும் வாசிப்போம். மத்தேயு 15, 21-28. இது நான் சொல்லிடுறேன். தீரு சீதோன் அந்த பட்டணங்களுக்கு வந்து இயேசு வந்து போயிட்டு இருக்காரு. அந்த திசையில ஆண்டவர் ஊழியம் செய்யும் போது ஒரு கானானிய ஸ்திரீ வராங்க. அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட வந்து கேக்குறாங்க, பிள்ளைய குணமாக்கணும், பிள்ளை வந்து கஷ்டப்படுது, வியாதியில பிசாசினால கொடிய வேதனைப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யல, உடனே சுகத்தை கொடுக்கல. அவரு கண்டுக்கிற அது மாதிரி போறாரு. ஆனா உண்மையிலேயே அது கிடையாது. ஆண்டவர் வந்து சின்ன டெஸ்ட் வைக்கிறாரு. அப்ப என்ன பண்றா, கண்டுக்கிறாம போனோடனே சீசர்கள் வந்து சொல்றாங்க, அவங்க வந்து என்னது நம்ம வந்து தொடர்ந்து கூப்பிட்டே இருக்காங்களே, உங்களை வந்து அனுப்பிடுங்க அப்படின்றாங்க. ஏசு என்ன சொல்றாருன்னா, நான் வந்து எதுக்கு வந்திருக்கேன், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கேன். இஸ்ரவேல் ஜனங்க தான் என்னுடைய டார்கெட் அப்படின்றாரு. உண்மைதானா? உலகத்துக்கெல்லாம் இஸ்ரவேலர்கள் மூலமா அற்புதத்தை எல்லாத்தையும் கொண்டு வர போறாரு. ஆனா ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு கானானிய ஸ்திரீ. என்ன பண்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் வந்திருக்கேன் நானு. அப்புறம் நானு பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் பிள்ளைகளுக்காகத்தான் என் வல்லமையை வச்சிருக்கிறேன். அந்த வல்லமையெல்லாம் யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, பிள்ளைகளுக்கு. அது எப்படி நான் நாய்க்குட்டிகளுக்கு போடுறது, புறஜாதியா இருக்கு அப்படின்னு ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. என்ன சொல்றாங்கன்னு பாக்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உண்மைதான் ஆண்டவரே, ஆனா பிள்ளைங்க சாப்பிடும் போது அங்கங்க சிந்தும்ல, செதறும்ல, அதனால என்ன பண்ணும், இந்த நாய்க்குட்டிக சாப்பிடும்ல ஆண்டவரேன்னு. ஆண்டவருக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 2 பேருடைய விசுவாசத்தை தான் பெருசுபடுத்தி பேசியிருப்பாரு. ஒண்ணு யாரு? 100க்கு அதிபதியின் விசுவாசம், இன்னொன்னு கானானிய ஸ்திரீயின் விசுவாசம். அப்ப ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு சொல்றாரு, விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் சொன்னோன்னே அந்த டைம்ல என்ன ஆயிடுச்சு, அந்த பிள்ளைக்கு சுகம் ஆயிடுச்சு. நீங்களும் ஜபத்து பண்ணி பண்ணி சோர்ந்து போயிருக்கலாம், ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்யவே மாட்டாரு போல அப்படின்னு. ஆனா அந்த கானானிய ஸ்திரீ மாதிரி விடாப்படியா நீங்க பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்யாமலாம் இருக்க மாட்டாரு. விசுவாசம் என்ன பண்ணிரும், ஆட்டோமேட்டிக்கா தேவன் கிட்ட இருந்து அந்த அற்புதத்தை கொண்டு வந்துரும். பெரும்பாடுள்ள ஸ்திரீ போன மாசம் பார்த்தோம் இல்லையா, விசுவாசத்தோட தான் போய் இயேசுவை பார்த்து மகளை நீ குணமாகுனாரா, அவன் விசுவாசத்தோட போய் வஸ்திரத்துக்கு ஓரம் அந்த நூலை தொங்குது பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நூலை தொட்டானே என்ன பண்ணிட்டாங்க, வல்லமை புறப்பட்டு போயிருச்சு. எது காரணம்? விசுவாசம். உங்களுடைய விசுவாசம் தான் உங்க சூழ்நிலையை மாற்றும். நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம், உங்க பிரச்சனை எதுவா வேணா இருக்கலாம். இப்ப வரைக்கும் நீங்க நல்லா இருந்தீங்கன்னாலும் இதுக்கப்புறம் பிரச்சனை வந்தாலுமே நீங்க என்ன பண்ணலாம், அந்த விசுவாசத்தை பயன்படுத்தி நீங்க என்ன பண்ணணும், தேவன் கிட்ட இருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும். இதை எப்பயுமே மறந்துடாதீங்க. வாழ்க்கை நடைமுறையா இந்த விசுவாசத்தை நீங்க பழகும் பொழுது பெரிய அற்புதங்களை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை எல்லாம் நீங்க பார்ப்பீங்க. கண்களை மூடி. மகா பரிசுத்தம் உள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே சமூகத்துக்கு நேரா இருக்கிறோம். ஆண்டவரே, உங்களோடு நீங்க பேசின வார்த்தைக்காக நன்றி அப்பா. எங்களுடைய விசுவாசம் தான் ஆண்டவரே உங்களுடைய வல்லமையை வெளிக்கொண்டு வரும்னு ஆண்டவரே நாங்க நம்புறோம்ப்பா. இனி எங்க சூழ்நிலையை நாங்க பார்க்க மாட்டோம். எங்க சரீரத்துல இருக்கிற அந்த வியாதியை ஆண்டவரே நாங்க பார்க்க மாட்டோம். ஆண்டவரே, டாக்டர்ஸ் கொடுத்த அந்த ரிப்போர்ட் ஆண்டவரே நாங்க நம்ப மாட்டோம். எப்படி ஆபிரகாம் தான் சரீரத்துல இருந்து குறைவை நினைச்சு கூட பார்க்கலையோ, ஆண்டவரே இனி அந்த டாக்டர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட்டை நாங்க நினைச்சு பார்க்க போறது கிடையாது. என் சரீரத்துல இருக்கிற அந்த வியாதிகளை நினைச்சு பார்க்க போறது கிடையாது. ஆண்டவரே, எங்க சரீரத்துல இருக்கிற அந்த வியாதியின் சிம்டம்ஸ் ஆண்டவரை நாங்க நினைச்சு பார்க்க போறது கிடையாது. அதுக்கு பதிலா உங்களுடைய வாக்கு தத்தத்தை, உங்களுடைய வார்த்தையை முழு நிச்சயமா ஆபிரகாமா போல நம்ப போறோம் அப்பா. எங்க சூழ்நிலைகளை நாங்க நினைச்சு பார்க்க போறது கிடையாது ஆண்டவரே. அதற்கு பதிலாக நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தை ஆண்டவரை நாங்க நினைச்சு பார்க்க போறோம். அதை முழு நிச்சயமா நம்ப போறோம். அற்புதங்களை பெற்றுக்கொள்ள போறோம் ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென்.